ராணா அந்த அளவுக்கு இல்ல. சமுத்திரக்கனியும் துல்கர் ஆக்டிங் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பட் ஆனால் அந்த கதையை புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அப்புறம் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் கதை ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, அது மட்டும் தான். துல்கர் சல்மான் தெரிச்சிட்டாரு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. படத்தை சொல்ல முடியல ப்ரோ. என்னால் படத்தை ஏதாவது சொன்னேன்னா அந்த படத்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருமே தோக்கலாம், ரெண்டு பேருமே ஜெயிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். துல்கர் சல்மான் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி ஒன்னு எடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? சோ கனெக்ட் ஆகுதா? இப்போ பாக்குற ஆடியன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகும். சமுத்திரக்கனி அவரோட ஆக்டிங், சமுத்திரக்கனி ஹீரோயின் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லாக் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. துல்கர் சல்மான் ஆக்டிங் எப்படி இருக்கு படம்? துல்கர் ஆக்டிங் தான் சூப்பரா இருக்கு படத்துல. ஓகே, சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. சோ ராணா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் எப்படி பண்ணி? ராணா அந்த அளவுக்கு இல்ல. சமுத்திரக்கனியும் துல்கர் ஆக்டிங் தான் நல்லா இருக்கு. பார்க்கலாம் படம். லாக் ஏதாவது இருக்கா? லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் 10 நிமிஷம் லேக் இருக்கு. அதுக்கப்புறம் படம் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிலாம் ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் மாதிரிலாம் எடுத்து உள்ளலாம் நிறைய இன்செர்ட் பண்ணிருக்காங்க. நானே எக்ஸ்பெக்ட் அடிக்குதா? இல்ல நானே எக்ஸ்பெக்ட் இல்லாம தான் போனேன். நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. சமுத்திரக்கனி அவரோட ரெண்டு பேரும் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் நல்லா இருக்கு. சோ ஹிஸ்டரியான ஒரு படமா இருக்கு. சோ இந்த காலத்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுமா? கரெக்ட் ஆகும். கனெக்ட் கரெக்ட் ஆகும். ஆகும். சோ அங்கங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்லாம் யாரும் காமிச்சிருக்கதா அது சொல்றாங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. Yeah. லாக் ஏதாவது இருக்கா ஸ்டோரி? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மியூசிக் எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. ஹிஸ்டாரிக்கலான ஒரு படமா இருக்கு. இதுல கனெக்ட் ஆகுதா இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ்? கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ஆக்சுவலி விண்டேஜ் மூவி தான் இருக்கு. சீன்ஸுமே சரி, ஃப்ரேம்ஸுமே எல்லாமே கலர் கிரேடிங் எல்லாமே. பட் ஆனால் அந்த கதையை புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. துல்கர் சல்மான் சமுத்திரக்கனி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சமுத்திரக்கனி பிச்சுட்டார் ப்ரோ, வேற மாதிரி பண்ணியிருக்காரு ஆக்டிங். அவரோட ஆக்டிங்லேயே நம்ம பார்க்காத ஒரு ஆக்டிங் இதில் பார்க்கலாம். செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். நம்ம விண்டேஜோட மியூசிக்குமே இதில் பார்க்கலாம், இப்போ இருக்கிற ஒரு மியூசிக்குமே பார்க்கலாம். ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக பார்த்துட்டே தான் இருக்கலாம். நல்லா தான் ப்ரோ இருந்தது. துல்கர் சல்மான் ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? அப்புறம் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் கதை ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, அது மட்டும் தான். பட் ஏதாவது இருந்ததா படம்? இல்லை நல்ல படம் தான் ப்ரோ. பட் ஆக்டிங் வைஸ் அண்ட் டைலாக் வைஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் கிரிப்பிங்காக எதுவும் இருக்க மாதிரியான படத்தில் இல்லை. மேபி ஒரு பெட்டர் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே படத்தை இன்னும் கிரிப்பிங்காக வச்சுருக்கோம். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது மியூசிக் எல்லாமே. சமுத்திரக்கனி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? அதான் ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான படம் தான். எல்லாருமே வந்து அவங்களுடைய ரோலை ரொம்ப கிராஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில். ஸ்டோரி லைன் வந்து மொத்தமாக ஒரு 2 லைனில் இருக்கக்கூடிய ஸ்டோரியை ஒரு 2.25 மணி நேரம் இழுத்துட்டாங்களோன்றது மட்டும்தான். பேபி பெட்டர் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்திருக்கும் படம். சூப்பரா இருக்கு. ஆர்டிஸ்டிக்கா இருக்கு படம். ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. இல்ல ஒரு லாங் டியூரேஷன் தான், பட் இம்பாக்ட்ஃபுல். ஒரு ஆர்ட் ஃபிலிம் பீப்புள், அந்த ஆர்ட் ஃபிலிம்ஸ் அந்த குட் ஆக்டிங்லாம் துல்கர் சல்மான் தெரிச்சிட்டாரு ப்ரோ, வேற லெவல். ஒரு ஹிஸ்டாரிக்கலான படம், உண்மை கதையை தழுவி எடுத்திருக்காங்க. இந்த காலத்து ஆடியன்ஸோட இந்த மாதிரி படங்கள் கனெக்ட் ஆகுமா? ஆவணும். சினிமானாலே இந்த ஆர்டிஸ்டுக்கு என்ஜாய் பண்றது, இதுல இருந்தானே என்டர்டைன்மெண்ட்டே டெவலப் ஆச்சு. ஸோ இதை சப்போர்ட் பண்ணாதான் எல்லாமே வளரும். ஸோ வி ஷுட் சப்போர்ட் திஸ் டைம் ஆஃப் ஃபிலிம். மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. ஓகே, லாக் ஏதாவது இருந்ததா? லாங் டியூரேஷன் கொஞ்சம் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹாரரா எடுத்துட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ யா, குட் மூவி, அப்ரிஷியேட் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. ஒரு நியூ ஸ்டோரியாக இருக்குது, நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். ஒரு உண்மை கதையை தழுவி எடுத்திருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலா கொண்டு போயிருக்காங்க. அங்கங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் நல்லா இருக்கு ப்ரோ. புது நியூ ஸ்டோரியாக இருக்கனால எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். சமுத்திரக்கனி நல்லாவே நடிச்சிருக்காரு. டிஃப்ரெண்ட் ஆக்டிங்கா இருக்கு. அவரு அது வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் அவரு வராங்க, அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா இருக்கு, நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஓகே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பழைய காலத்து படம் ஒன்லயே எடுத்திருக்கதா சொல்றாங்க. அது இந்த காலத்துல இருக்க ஜென்சி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு மாதிரி ஒரு ப்ரோ படத்தை சொல்ல முடியல ப்ரோ. என்னால் படத்தை ஏதாவது சொன்னேன்னா அந்த படத்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா ஆடியோ, அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒன்று, நடிப்பு சக்கரவர்த்தி, ஹீ டீல் இட். அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அதை சொல்ல முடியலனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது. ஆக்சுவலாக நான் படத்தை வந்து
ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்து பார்த்தேன். நான் அது பிளானே கிடையாது. திடீர்னு ப்ரீமியர் ஷோ போட்டாங்கன்னு வந்து பார்த்தேன். ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி. ஆக்சுவலாக எமோஷ்னல், த்ரில்லர், லைக் சஸ்பென்ஸ், ஒரு விஷுவல் ட்ரீட் நல்லா இருந்தது. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், அதான் உங்களுக்கு படத்தோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். ப்ரோ மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. எனக்கு அந்த மியூசிக் டைரக்டர் பேர் என்ன சக்குன்னு வரல. அவர் வந்து அவரோட ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒர்க்கான நிறைய மூவிஸ், அவர் எல்லா மூவிஸுமே நான் பார்த்துருக்கேன். நல்லாவும் இருக்குது. லைக் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்னா அவரோட வந்து சனி போதா சனி வராமல கூட எனக்கு அவரோட பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும். அந்த இதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம்காக தான் நான் என்கிரெடிட் போட்டோம். அந்த கடைசியில் தான் வந்து இந்த ரைஸ் ஆஃப் காந்தான்னு சொல்லிட்டு வந்து அந்த சாங் வரும். அந்த சாங் என்கிரெடிட்ஸில் தான் வரதுனால அது ஃபுல்லாக இப்போ கேட்டுட்டு தான் வரேன். பக்காவாக இருக்குது படம். சமுத்திரகனியும் சரி, சமுத்திரகனி, ராணா, நீங்கள் ராணாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராணாலாம் ஒன்று பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது. ஃபன் ப்ளஸ் ஒரு நீங்கள் படத்தை போய் தேட்டரில் பாருங்க. நான் சொல்ல முடியல, நிறையா இருக்குது. 3 பேருமே அந்த 3 டிராகன் மாதிரி, ஒன்று ராணா, இன்னொன்று வந்து துல்கர் சல்மான், இன்னொன்று சமுத்திரகனி. 3 பேருமே அந்த 3 டிராகனோட டெம்ப்ளேட் போடலாம். அந்த அளவுக்கு 3 பேருமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது வந்து கரெக்டாக அவங்க என்ன ரோல் கொடுத்துருந்தாங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராகவே இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக அந்த விஷுவல்லாம் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. இதில் அவுட்டோராக காட்டின அந்த சிஜி மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்தது. இண்டோரில் காட்டுறதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்து. பட் ஆனால் அது பெருசாக தெரியல. நம்ம கனெக்ட் ஆனால் அது செட் ஆயிடுச்சு. உண்மை தகவல் இருக்கான்னு நான் ஸ்டோரி புக்கெல்லாம் படிக்கல. ஜஸ்ட் இது பார்க்குறேன். படம் பார்த்த வரைக்கும் ஓகே, சூப்பர். ஒரு குட் மூவி, என்டர்டெய்னராக இருந்துச்சு, அவ்வளோதான். கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் இவன் தானே கண்டுபிடிச்சாச்சு நம்மளே. அதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல குட். அண்ட் தென் அதை விட பெஸ்ட் சமுத்திரகனி தான். ஆல்மோஸ்ட் பெஸ்ட். சூப்பரா இருந்தது ப்ரோ. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, படம் சூப்பரா இருக்கும், அவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல இருந்து படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற காரணமே துல்கர் சல்மான் தான் ப்ரோ. ஆக்டிங் பிச்சிட்டான் துல்கர் சல்மான். மியூசிக்கும் சூப்பரா இருக்கு, எதுவுமே போர் அடிக்கல இந்த மூவி. ஆமா, கண்டிப்பா கரெக்டா இருக்கு. இப்ப நிறைய பேர் ஈகோ கிளாஷ்ல இருந்து எல்லாமே இருக்கு. இது வந்து எதுவுமே ஈகோ கிளாஷ் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கன்வே இருக்கு கண்டிப்பா. சமுத்திரகனியோட பர்ஃபார்மன்ஸ் பிச்சிட்டா இருக்கு கண்டிப்பா. அது இல்லாம ராணா வந்து வந்ததுல இருந்து ஸ்கிரீன் பிளே எங்கேயோ போயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பரா இருக்கு. டிகேவும் சரி, சமுத்திரகனி சாரும் சரி, ராணா தகுபதி ஹீரோயின் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கதை செம்மையாக இருந்துச்சு. ராணா தகுபதியோட பர்ஃபார்மன்ஸும் சரி, கேரக்டர் வைஸ் எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை சூப்பராக காட்டியிருந்தாங்க. இதில் கதையும் செம்மையாக இருக்கு. ஆக்சுவலி கதை என்னன்னா, ஆக்டருக்கும் டைரக்டருக்கும் உண்டான ஈகோ கிளாஷ் பற்றின கதை தான் இது. சூப்பராக இருக்குது. அது வந்து இப்போதுலன்னு இல்லை, 50ஸ்லேருந்தே அந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து வில்லன் யாரு ஹீரோ யாருன்னெலாம் இல்லை, அது ஒரு மாதிரி கிரேவாக தான் கேரக்டர்ஸ் எல்லாம் போகும். ஆனால் கதை வைஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்துச்சு. கதையும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணலாம். அது கடைசி வரைக்குமே இருக்கும். அதில் யார் ஜெயிக்கிறா தோக்குறான்னு கடைசியில் அது பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இதாயிரும். கடைசியில் யார் 2 பேருமே தோக்கல, 2 பேருமே ஜெயிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக நடிச்சிருந்தாங்க. டிகேவும் சரி, அந்த ஹீரோயினும் சரி, சமுத்திரகனி சாரு, ராணா தகுபதி எல்லாருமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. யாரும் வந்து லேகே ஆகலை. கதை எங்கேயுமே லேகே ஆகலை. ட்விஸ்டடாக போயிட்டு இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கே குழப்பம் அந்த மாதிரி இருக்கும். கதை என்ன அடுத்து நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கே குழப்பமா இருக்கும். அந்த மாதிரி தான் ட்விஸ்டடாக. அதை எப்படின்னா கண்டுபிடிக்கிற அளவுக்கு கதை இல்லை, அந்த மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. படம் வந்து வெல் டைரக்டட் தான். எப்படி பார்த்தாலும் ஆக்டிங்காகவும் சரி, நீங்கள் எல்லாமே இதில் மாஸ்டர் கிளாஸ். எனக்கு என்னமோ ஆக்டிங், எடிட்டிங், மியூசிக் எல்லாமே பிரிச்சுட்டாங்க. முக்கியமாக நான் வந்து பார்க்கணுன்னு வந்தது வந்து துல்கர் அண்ட் சமுத்திரகனி சாரோட ஆக்டிங் தான். இவங்க 2 பேர் ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன். ஆனால் ராணா சார் வந்து அவர் சர்ப்ரைஸ் எலமெண்ட் இந்த படத்தில். படமாகவே பயங்கரமாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து என்ன கேட்டால் ஒரு 5க்கு கண்டிப்பாக 5 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுப்பேன்.